அண்ணே மாமாவோட காடி பிரேக் ஷூ ஓகேண்ணே துபாலாக தான் இருக்குது. பம்மு மாற்றிட்டேன் ஏன்னா பம்மு லீக்கிங். இது பின்னாடி லெஃப்ட் சைட்டு டிஆர்டபிள்யூ பம்மு. ஒரு சைட்டு ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னொரு சைட்டு ஜெயம் ஆயிடுச்சு. இப்போ பின்னாடி பம்மு மட்டும் மாற்றியாச்சு, அப்புறம்லாம் கழுவி சுத்தமாக சர்வீஸ் பண்ணிடுறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் அதே தானே, பிரேக் ஷூ தப்பாலாக இருக்குது, பம்மு மாற்றியாச்சு, அப்புறம் கழுவி சர்வீஸ் பண்ணிடுறேன். இந்த பக்கெட்டு பாஷ் பம்மு, ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் ஆகும், இன்னொரு பக்கம் ஜேம். இது வந்துட்டு முன்னுக்கு எக்ஸப் மவுண்டிங் சொன்னாலே ரப்பரு, அதுதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமுங்கி சப்பையாக போச்சு. புதுசு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். புதுசுக்கும் பழசுக்கும் நீங்கள் பாருங்கள் டிஃப்ரெண்ட். இது அங்கிளோட காடியில் உள்ள ஸ்டேரிங் ரேக்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட் ஆட்டுறேன், ஓகேவாண்ணே? அங்கே ஆடுது பார்த்தீங்களா, ஏன்னா உள்ளுக்கு சாப்பு வந்துட்டு மக்கான் பண்ணிடுச்சு. அங்கிள் ஏற்கனவே இது டைரோட் அண்ட் டைரோட் டாலம் எல்லாம் மாற்றிருக்காரு, ஆனால் ரேக்கு ப்ராப்ளம். அதனால் இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக புதுசாக வாங்கியாச்சுண்ணே. ரேக் குஷன், டைரோட்டு, டைரோட் டாலாம், அதோட கவுரு, சென்டர் ரேக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக இறக்கிடுவோம் உள்ளுக்கு. ஸ்டேரிங் ரேக் கப்ளிங்கோட பழைய நட்டுன்னு போட்டு கட்டி நச்சு எடுத்துட்டாங்க. இந்த நட்டு பைக்க முடியாது, நான் உங்களுக்கு வேறு நட்டு மாற்றிட்டேன்.